ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சோயா பீன்ஸ் போட்டு பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுவும் வத்தப்பொடி போடாமல் வெறும் மிளகா போட்டு பண்ணுறேன். சோயா பீன்ஸ் எடுத்துருக்கேன், வெந்நீரில் போட்டு நினச்சி அள்ளி வச்சுருக்கேன். இதில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், 3 கிளாஸ் 3/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சீவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இலை, தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது பிரியாணி மசாலா, கொத்தமல்லி பொடி. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பச்சை ஏலக்காவும் இருக்குது, கருப்பு ஏலக்காவும் இருக்குது, கிராம்பு, மிளகு இருக்குது, ஜீரகம், பிரியாணி இலை எல்லாமே போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு முழுசாக போடுறதுக்கு தாளிக்கிறதுக்காக. இது அரைக்கிறதுக்கு வெறும் மிளகாய் தான் போட போகிறேன். மிளகாய், கொஞ்சம் தேங்காய், பூண்டு, இஞ்சி, புதினா இலை, மல்லி இலை. இது அரைக்கிறதுக்கு பேஸ்ட்டு. கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், மிளகாய், தக்காளி பழம். இது சோயாபீன்ஸ் ஃப்ரை பண்ணதுக்காக, சோயா சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் இப்போ போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், அதை காமிச்சிருக்கேன். குக்கரில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். தாளிக்க வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு, இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த முழு மசாலா, அதை இதில் போடணும். நவுளு வெங்காயம் போடணும். வெங்காயம் வதக்கணும், ரொம்ப சோப்பெல்லாம் வதக்க வேண்டாம். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போட்டு வதங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிடும். போதுங்களா, வதங்கினா போதும். தக்காளி பழம், புதினா, சோயாபீன்ஸ், உப்பு, இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, க்ரீன் வர மசாலா சொல்லுவாங்க. இது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் தேங்காய், வெள்ளைப்பூண்டு, கொத்தமல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், புதினா, கொத்தமல்லி இலை, தேங்காய், இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அதில் ஊற்றிடலாம். தயிர்,
தயிர் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, நல்லா கிண்டிட்டு வந்து 3 கிளாஸ் அரிசி, அதாவது 3/4 கிலோ எடுத்துருக்காங்கல்ல, 3 கிளாஸ் அரிசி தரணும். சின்ன ஸ்பூன் 3 ஸ்பூனு வந்து இது போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. வெங்காயம் வதக்கணும், முழு மசாலா போட்டு வெங்காயம் வதக்கிட்டு பட்டாட்டா போட்டு மிளகாய் போட்டு தேங்காயெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து மசாலாவும் போட்டாச்சு, கரம் மசாலா எல்லாமே போட்டாச்சு. चाय वगैरह बना दिया, எல்லாமே போட்டாச்சு. உப்பு எல்லாமே போட்டாச்சு. அரிசி இருக்கு இல்லையா, அரிசி வந்து நான் தண்ணி கொதிக்க வச்செல்லாம் போட மாட்டேன், எல்லாமே சேர்த்து போட்டுருவேன். அரிசி போட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 2 இதாக போச்சு. 6 கிளாஸுக்கு போல் கூட ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுவோம் ஊற்றுவேன், அதாவது 7 கிளாஸ் தண்ணி. இதில் 7 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏழு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிட்டேன். எல்லாம் ஊற்றின பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எப்படி பார்க்கணும், ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இது சீட்டி வச்சு விசில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் நான் எடுத்துருவேன். இந்த அரிசிக்கு ஒரு விசில் போதும், ஏன்னா பொடி அரிசி, ஜீரக சம்பா அரிசிங்கிறனால ஒரு விசில் போதும். இது பாருங்க, எல்லாம் சேர்த்து இது பண்ணி வச்சு 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ விசில் வச்சிட வேண்டியதான். ஒரு விசிலில் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்ம எல்லாம் வதக்கி போட்டோம்ல புலாவுக்கு, பாருங்கள் ரெடி ஆகிட்டு நல்லா உருண்டாப்பில் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. சோயாபீன் போட்டு ஒயிட் புலாவ், ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிட்டு, பொரியல், ரொட்டி, தயிர் பச்சடி. இது வந்து சோயாபீன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே ரெடி ஆகிட்டு பொரிச்சுட்டேன். சோயாபீன் வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாமா? भाजी
रोटी फ्राई रायता तैर पचड़ी ചോറ് இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சோயாபீன்ஸ் பிரியாணி ஃப்ரை தயிர் பச்சடி பொரியல் பீன்ஸ் பொரியல் ரொட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.